ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு எமோஷனலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி, ஆதி, தமிழ் 3 பேரும் கை கோர்த்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஸ்ட்ரக்சரில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப விசாரிக்கிறப்ப, யாருன்னு தெரியல டாக்டர், இவங்க வந்து மயங்கி விழுந்துட்டாங்க, அதான் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து டக்குன்னு பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே மாமா மாமா என்னாச்சு அப்படின்னு, டாக்டர் உங்களுக்கு தெரியுமான்னா என்னோட மாமா தான் அப்படின்னோன்னா, இவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை இவர் மயக்க போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து தாத்தா எந்திரிங்க தாத்தா எந்திரிங்க தாத்தான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து சமாதானப்படுத்தி பாரதி வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஆதி வந்து டக்குன்னு தெளிவாக சொன்னோன்னே டாக்டர் வந்து உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. உள்ளே அழைச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழ் அழுகுறாங்க. தமிழை வந்து அழாத, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, ஏன் இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, தங்கம் அழக்கூடாது செல்லம், தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக டாக்டர் வந்து சரி பண்ணி அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து என்ன அது இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு, நீங்கள் முதல்ல அழுகுறத நிப்பாட்டுங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ரத்னத்துக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மரகதத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க வந்து டாக்டர் வந்து உள்ளே செக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே ஆதிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு மைல்டாக ஒரு செஸ்ட்டில் வந்து பிரச்சனை இருந்திருக்கு, இப்போ 2வது தடவையாக இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க பாரதி. என்னங்க சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு. ஆமாம், அவர் பெருசாக அதை கண்டுக்கல, அதனால தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு வந்து உடனே தீர்வு வந்து பண்ணி ஆகணும், முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் காசு கட்ட வேண்டியது இருக்கும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் மரகதன்லேருந்து மொத்த பேரும் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோடனே கூட வந்து துரையும் இருக்காப்புல, தனாவும் இருக்காங்க. இருந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பிக்கு எப்படி ஆச்சு, தம்பி ஃபோன் பண்ணி சொன்னனால தான் நான் ஓடி வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னோடனே பாரதி கையில் கட்டை பார்த்துடுறாங்க. கட்டை பார்த்தோன்னே உன் கையில் என்னம்மா இப்படி கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் பண்ண முடியாது, ஆதிக்கு வந்து என்னை காப்பாற்ற வந்தவர்னால வந்து அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே நாங்களே வந்து என்கிட்ட கூட சொல்லாமல் நீ வந்து தம்பி அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னோன்னே, இல்லை அவங்க சொல்கிற நிலமையில இல்லை, அவங்க மயங்கி இருந்தாங்க, அதனால தான் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், நான் அழைச்சிட்டு போகலான்னு வர்றப்ப தான் இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் வந்தது சொல்கிறது எல்லா விஷயமும் கேட்டோன்னா கையில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் காசு கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து தனத்தோட ஹஸ்பண்டு மணிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவரும் கையில் காசு இல்லைன்னொன்னே, டேய் உங்கள் அப்பாவை காப்பாற்றணும், எப்படியாவது கையில் கொஞ்சம் காசு கொடுறா அப்படின்னு துரைக்கிட்ட கேட்டேன். என்கிட்ட 500 1000 கேட்டால் பரவாயில்ல, என்கிட்ட இவ்வளோ காசு கேட்டால் நான் எங்கே போக அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் காசு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கட்டிடுறாங்க. ஏன் பாரதி, என் தம்பிக்கு வந்து நீ இப்படி உதவி செய்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒன்றும் பேசாத அப்படின்னு தனம் வந்து தடுத்துடுறாங்க. உள்ளே வந்து டாக்டர் கூப்பிட்டோன்னே போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் எதுவும் ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்கிறாரு, அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னோன்னே முதல்ல வந்து தமிழ் ஓடி போய் பார்க்குறாங்க. தாத்தா என்ன தாத்தா, எனக்கு பார்க்கவே உங்களை பயமாக இருக்குது, இப்படிலாம் வந்து எனக்கும் இப்படி தானே இந்த மாதிரிலாம் கையில் மூஞ்சிலெல்லாம் மாட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாதடா தங்கம், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மரகதம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கான், இது 2வது தடவை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் டாக்டர் 1000 சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் அது இதுன்னு சொன்னாலும் என்ன, என் உடம்பு வந்து மேலே வந்து எதுவும் படாமல் பத்திரமா பாதுகாக்கலாம், நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலான்னு நான் நினைக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு ரத்னம் சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் மரகதம் வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் பேசாதீங்க, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் காசு கட்டியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, யாரும்மா கட்டினது அப்படின்னு சொன்னோன்னே, இவர் தான் ஆதி தான் கட்டினாங்களே. ஏம்மா தம்பியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க, தம்பி நீங்கள் வந்து இவங்க கேட்டாங்கட்டெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னா, பரவாயில்ல இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செய்கிறது என்னோட கடமை அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கும் ஏற்கனவே வந்து என் பேத்தியை காப்பாற்றிருக்கீங்க, எனக்கும் ஏதோ நிறைய உதவிகள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களை வச்சுக்கிட்டு என் குடும்பத்து விஷயம் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. துரையை வந்து கூப்பிட்றாப்புல, டே உன் மேலே தாண்டா எனக்கு எந்த நம்பிக்கையுமே வர மாட்டேங்குது, எல்லாரும் வந்து நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய, இங்கே கிட்டக்கபா அப்படின்னு சொன்னோன்னே வான்னொன்னே வர்றாப்புல. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ வந்து நல்லபடியாக பத்திரமா வந்து இவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீ பார்த்துக்கணும், எனக்கு பார்த்துப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அவர் சத்தியம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து
பாரதியை கூப்பிட்றாங்க. "பாரதி எனக்காக நீ ஒன்று செய்வியா?" அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன செய்யணும்னு?" "நான் ஆரம்பத்தில் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காம இருந்தது உண்மைதான். அது நீ வந்து வாசுவை வந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை தவிர மற்றபடி உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்லைம்மா. அதை நான் வந்து வெளியில் காட்டிக்கல, கொஞ்சம் கோவமாக இருந்தேன் தவிர மற்றபடி எனக்கு உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். என்னை எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஒரு கடைசி ஆசை, அதை நீ செய்வியா?" அப்படின்னு சொன்னோன்னே, "என்னன்னொன்னே, நீ வந்து துரையை கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் கூட இருந்து சந்தோஷமாக அவனை திருத்தி நீ வந்து நல்லபடியாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். இவனை நம்பிலாம் வந்து நான் விட்டுட்டு போக முடியாது. உன்னை நம்பி தான் நான் வந்து இந்த குடும்பத்தை வந்து விட்டுட்டு போகலான்ட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னோன்னே, ஆதியை பார்த்துக்கிட்டு கதறி கதறி அழுது சத்தியம் பண்ணுறாங்க. இதை வந்து தமிழ் நடுவில் நின்று பார்த்துட்டு, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிம்மதியாக இருக்குது, எனக்கு இந்த சத்தியத்தை நீ மீறிடாத அப்படின்னு சொன்னாலும் மீற மாட்டேன்னு தலையாட்டிட்டு அழுகுறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க.